வணக்கம். வாங்க எந்த ஒரு தாமதமும் இல்லாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். தமிழகத்துல ரொம்பவே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மகளிர் உரிமைத் தொகை திட்டம் பத்தி சமீபத்துல வெளியான சில முக்கியமான அப்டேட்ஸ பத்தி தான் இந்த தொகுப்புல நாம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். இப்போ இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த திட்டத்தோட மைய கருத்து தான். அதாவது தகுதியான குடும்ப தலைவிகளுக்கு இதுவரைக்கும் ஒவ்வொரு மாசமும் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா? அத தேர்தல் வாக்குறுதியில சொன்ன மாதிரி 2500 ரூபாயை உயர்த்துவதற்கான வேலைகள் தான் இப்போ மும்முரமா நடந்துட்டு இருக்கு. சரி, பகுதி 1. இந்த 2500 ரூபாய் அப்டேட் பத்தியும் அரசன் சமீபத்திய அறிவிப்புகளை பத்தியும் கொஞ்சம் விரிவாவே அலசுவோம். முதல்ல ஒரு சின்ன ரீகேப். இந்த திட்டத்தோட அடிப்படை நோக்கம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சதுதான். தன் குடும்பத்துக்காக வாழ்நாள் முழுக்க ஓயாம உழைக்கிற பெண்களோட உழைப்பை அங்கீகரிக்கவும் அவங்களோட அன்றாட நிதி தேவைகளுக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த திட்டமே ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ நாம பார்க்கிறது அமைச்சர் ஜெகதீஷ் அவங்க கொடுத்த ஒரு நேரடியான அறிக்கை. முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடுத்த அந்த முக்கியமான தேர்தல் வாக்குறுதியான 2500 ரூபாய எப்படி எந்தெந்த வழிகளில் உயர்த்தி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஆலோசனை இப்போ தீவிரமா போயிட்டு இருக்கணும். கூடிய சீக்கிரமே இந்த உயர்ந்த தொகை பெண்களை வந்து சேரும்னு அவர் ரொம்ப உறுதியா சொல்லியிருக்காரு. இதோட தொடர்ச்சியா அமைச்சர் ரமேஷ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். முதலமைச்சர் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கும்போது எல்லா குடும்பத் தலைவிகளோட பேரும் இதுல சேர்க்கப்படும் சொல்லியிருக்காரு. அதாவது ஏற்கனவே பயனடைஞ்சவங்க மட்டும் இல்லாம போன முறை வாய்ப்பை தவறவிட்ட தகுதியான பெண்களுக்கும் கண்டிப்பா அவங்க பேங்க் அக்கவுண்ட்லயே பணம் வந்துடும்னு திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. அடுத்ததா பகுதி 2. கடந்த கால தவறுகளை சரி செய்தல். எல்லாமே ரெடினா அப்புறம் ஏன் இந்த சிறு தாமதம்? வாங்க அதுக்கான காரணத்தையும் பார்க்கலாம். முந்தைய ஆட்சியில இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டப்போ தகுதியான பலருக்கும் அந்த 1000 ரூபாய் போய் சேரலைங்கிற ஒரு பரவலான குற்றச்சாட்டு இருந்துச்சு இல்லையா? அப்படி விடுபட்டவங்களோட நியாயமான புகார்களை தீர்த்து வைக்கிற வேலையில தான் இப்போ அதிகாரிகள் முழுமூச்சா இறங்கியிருக்காங்க. இதுல இருக்கிற சில நடைமுறை சிக்கல்களை கேட்டீங்கன்னா நிஜமாவே நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அதாவது ஒரே ஆளு 2-3 தடவை அப்ளை பண்ணிருக்கிறது, அப்புறம் ஒரே வீட்ல 2 ரேஷன் கார்டுகளை வச்சுக்கிட்டு உரிமை தொகை கேட்கறது, இல்லனா ஒரே வீட்ல இருந்து 2 பெண்கள் பணம் வாங்குறது, இந்த மாதிரி நடந்த சில தில்லுமுள்ளுகளை கண்டுபிடிச்சு அந்த பிழைகளை சரி செய்யற வேலைகளை தான் அரசாங்கம் இப்போ ரொம்ப தீவிரமா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சிஸ்டம் ஆடிட்டோட மிக முக்கியமான நோக்கமே என்னன்னா, அந்த விரிவாக்கப்பட்ட 2500 ரூபாய் திட்டம் எந்த ஒரு பிழையும் இல்லாம தகுதியான எல்லா மக்களையும் 100% நியாயமா போய் சேரணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அதை உறுதி செய்ய தான் இந்த சின்ன தாமதம். இப்போ பகுதி 3க்கு வரலாம். நீங்க என்ன செய்யணும்? பொதுமக்களுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னென்ன? இந்த மொத்த தொகுப்புல இருந்தும் நீங்க முக்கியமா எடுத்துக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். அதாவது இந்த உரிமைத் தொகைக்காக பொதுமக்கள் யாரும் தனித்தனியா போய் புதிய கோரிக்கை மனுக்களை கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. மனு கொடுக்கறதுக்காக தயவு செய்து எந்த அரசு அலுவலகத்திலையும் வரிசையில போய் நிக்காதீங்கன்னு அமைச்சர்களே ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அதனால நாம செய்ய வேண்டியது ரொம்பவே சிம்பிள். புதுசா எந்த மனுவும் கொடுக்க வேண்டாம். இந்த சிஸ்டம் ஆடிட் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. வரவிருக்கக்கூடிய பட்ஜெட் அறிவிப்புக்காக காத்துருங்க. பட்ஜெட்ல இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்த உடனே இந்த உரிமைத் தொகை ஆட்டோமேட்டிக்கா நேரடியா உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கே வந்துரும்னு அரசாங்கம் தரப்புல இருந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. சோ நாம இப்போ வரவிருக்கக்கூடிய பட்ஜெட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இங்க எழக்கூடிய ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, முந்தைய தவறுகளை எல்லாம் திருத்தி அமைக்கப்பட்ட இந்த புதிய சிஸ்டம் அரசாங்கம் வாக்குறுதி கொடுத்தபடி அந்த 2500 ரூபாயை எந்த ஒரு சிக்கலுமே இல்லாம தகுதியான எல்லா பெண்களுக்கும் வெற்றிகரமா கொண்டு போய் சேர்க்குமா? இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த தொகுப்பில் சந்திக்கலாம்.